ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் தான். இந்த கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி போட்டிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா வதங்கணுங்க எல்லாமே. இப்போ ஆல்ரெடி நான் கத்திரிக்காவை நீட்டமாக கட் பண்ணி இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேங்க. அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லா கத்திரிக்காவையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் வெங்காயத்தில் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. கத்திரிக்காய் நல்லா சுருங்குங்க. இந்த மாதிரி அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ, பாய்.